இன்றைய தினம் நமது அன்பான அழைப்பினை ஏற்று சிறப்பு விருந்தினராக இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற வேலூர் இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜியின் நிறுவன தலைவர், வேந்தர், மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய திரு ஜி. விஸ்வநாதன் அவர்களை அறிமுகப்படுத்துவதிலே நான் பெருமகிழ்வு அடைகின்றேன். ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து நமது தாய்மொழியாம் தமிழ் மொழியில் கல்வியை பயின்று சென்னையிலே பிரசித்தி பெற்ற கல்லூரியாம் லயோலா கல்லூரியில் இளங்கலை மற்றும் முதுகலை பொருளாதாரம் பட்டம் பெற்று பின்பு சென்னை சட்டக்கல்லூரியிலே சட்டப்படிப்பினை முடித்து ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூலிலே மேம்பட்ட மேலாண்மை பட்டத்தை வென்றவர் நமது சிறப்பு விருந்தினர். அதோடு மட்டுமல்லாமல் 1967ஆம் ஆண்டு நமது இந்திய நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக பதவி பெற்று உலக அரங்கில் பிரசித்தி பெற்றதோடும் இல்லாமல் உலகத்திற்கு பல பகுதிகளுக்கு சென்று உலகத்தோடு இருக்கக்கூடிய கண்ணோட்டத்தின் பிரச்சனைகளை கையாண்ட பெருமகனார் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் 1980ஆம் ஆண்டு முதல் 10 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசின் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றவர். 2 ஆண்டுகள் புரட்சி தலைவர் மரியாதைக்குரிய அமரர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் தலைமையிலே அவர்களுடைய ஆட்சி இருக்கின்ற காலத்தில் 2 ஆண்டு காலம் அமைச்சராக பணிபுரிந்தவர். எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னுடைய கல்வி பணியை 1984ஆம் ஆண்டு வேலூரில் வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ற ஒரு பொறியியல் கல்லூரியை நிறுவி முதலாக 180 மாணவர்களுடன் ஆரம்பித்த அந்த பொறியியல் கல்லூரி இன்றைய தினம் 2 வளாகங்களை கொண்ட ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக மாறியுள்ளது. இன்றைய தினம் வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 4 இடங்களில் செயல்பட்டு வருகின்றது. வேலூர், சென்னை, ஆந்திரா, மத்திய பிரதேஷ். இந்தியாவில் 4 இடங்களில் வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏறத்தாழ அந்த 4 வளாகங்களிலும் 80,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியிலே படித்து கொண்டிருக்கிறார்கள். வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மட்டும் 53 இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்திய அளவில் மட்டுமல்ல, நான் சொன்ன எண்ணிக்கையிலே பெரும்பாலான சதவீதத்தை கொண்ட உலக அரங்கில் இருந்து மாணவ மாணவியர்கள் வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியிலே உயர்கல்வியை பயின்று கொண்டு வருகிறார்கள் என்பது ஒரு பெருமிதம். இந்திய அளவிலே வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று சொன்னால் ஒரு பெரிய பெருமை இருக்கின்றது. ஒரு கல்வியாளனாக, ஒரு சாதாரண பிரஜையாக நான் பார்க்கின்ற பொழுது, நிறுவனத்தின் பெயர் வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று இருந்தாலும் அந்த நிறுவனத்திற்கு பெயர் வாங்கி தந்த மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர்
நான் பார்க்கின்ற கோணத்திலே தன்னுடைய நிறுவனத்தை மட்டும் அல்ல, தன்னுடைய பெயரையும் சார்த்து மருவி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விஸ்வநாதன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்கின்ற பெயரை பெற்றிருக்கிறார். நிறுவனத்திற்கும் பெயரும் தனக்கும் பெயரை பொறித்த ஒரு பெருமகனார். இதோடு ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்பாக நம்ம சொல்லுகின்ற விட், விஸ்வநாதன் இன்டெலிஜென்ஸ் டெரிட்டரி என்று கூட சொன்னால் மிகையாகாது. அந்த அளவிற்கு விட் என்கின்ற நிறுவனத்தை உலக அரங்கிலே பெயர் பெற்று செய்த ஒரு பெரிய கல்வியாளரை வ.உ. சிதம்பரம் கல்லூரி இன்றைய தினம் ஒரு சிறப்பு விருந்தினராக நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து என்ன சாதிக்க போகிறோம் என்கின்ற நினைவிலே ஒரு கிராமத்து புறத்து இளைஞனாக வந்து கல்வியை கற்று கடின உழைப்பால் விட் என்கின்ற ஒரு டெக்னாலஜியை உலக அரங்கில் பிரசித்தி பெற்ற செய்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு கல்வியாளராக, எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நல்ல மாமனிதராக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாமனிதரை வ.உ. சிதம்பரம் கல்லூரி இன்றைய தினம் இந்த கலையரங்கத்தில் கொண்டு வந்திருக்கின்றது. எதற்காக மாமனிதர் என்கின்ற வார்த்தையை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கல்வியை மட்டும் கொடுத்தால் மட்டும் போதாது. அந்த கல்வியை கற்பதற்காக வரக்கூடிய மாணவ மாணவியர்கள் நிலையை புரிந்து சமுதாயத்தில் பின்தங்கிய வகுப்பினை சார்ந்த மாணவ மாணவியர்களாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பை சார்ந்த மாணவ மாணவியர்களாக இருந்தாலும் சரி, கல்வி ஒன்றுதான் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கும் சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கும் கொடுக்க முடியும் என்கின்ற நமது குலபதி ஏபிசி வீரபாகுவின் கொள்கையை தனது கொள்கையாக கையில் எடுத்துக்கொண்டு மாணவ மாணவியர்களின் உயர்கல்விக்காக பல கோடி ரூபாய்களை அவர் செலவு செய்து கொண்டிருக்கின்றார். பல திட்டங்களை கொடுத்திருக்கின்றார். ஒன்றல்ல இரண்டல்ல சொல்லுவதற்கு. இன்றைய தினம் விட், வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிற அந்த நிறுவனத்திற்கு உலக அரங்கில் இருந்து பல ISO விருதுகளை, நெதர்லாந்தாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, பல விருதுகளை பெற்ற உலக அரங்கிலே இன்னைக்கு QS ரேங்கை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் பல்கலைக்கழகம் என்று சொன்னால் அது விட்டுவாகத்தான் இருக்க முடியும். அந்த அளவிற்கு கல்வியை சேவையாக செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பு விருந்தினரை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய கல்வி பணியையும் சமுதாய பணியையும் பாராட்டும் விதமாக இந்திய பொருளாதார மேம்பாட்டு ஆராய்ச்சி மையம் அன்னார் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை கொடுத்திருக்கின்றது. சீன பிரதமர் அவர்கள் அன்னார் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு சீன இந்திய நட்புறவு விருதை கொடுத்திருக்கிறார். அமெரிக்காவின் தமிழ் சங்கம் வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் கொடுத்திருக்கின்றது. ஆக நாட்டின் வளர்ச்சிக்கும் சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு கல்வியை வளர்க்கக்கூடிய ஒரு பெருமகனாரை வ.உ. சிதம்பரம் கல்லூரி நிர்வாகம் இன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக கொண்டு வந்திருக்கின்றது. வ.உ. சிதம்பரம் இதே கலையரங்கத்தில் 73 ஆண்டுகால நமது கல்வி பணியிலே இந்த கல்வி கூடத்தில், இந்த கல்வி கோயிலில், கல்லூரி இந்த கலையரங்கத்தில் பிரசித்தி பெற்ற இந்திய பிரதமர்கள், ஜனாதிபதிகள், வரலாற்று சிறப்புமிக்க பேச்சாளர்கள், புகழ்பெற்ற பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கால் பதித்த ஒரு கல்லூரி.
பல அறிவியல் விஞ்ஞானிகளையும் பேச்சாளர்களையும் கவிதையாளர்களையும் கால்பதித்த ஒரே கல்லூரி இந்தியாவில் நமது கல்லூரி. அந்த கல்லூரிக்கு இன்றைய தினம் மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர் ஐயா முதல்வராக சிறப்பு விருந்தினர் அவர்களின் கல்வி, கடின உழைப்பு, விடாமுயற்சி அவற்றின் பால் ஈடுபாடு கொண்டு இந்த கல்லூரிக்கு இன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் நிர்வாகம் அழைத்தது. அந்த அழைப்பினை ஏற்று தன்னுடைய 85 வயதிலும் இந்த கல்லூரியின் விழாவிற்கு கலந்து கொண்ட ஒரு காரணம் என்று சொன்னால், நான் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய ஐயா அவர்களை நான் தூத்துக்குடி விமான நிலையத்தில் அவர்களை வரவேற்ற போது எங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்று இங்கு வந்ததற்கு நன்றி என்று நான் சொன்னேன். நான் குலபதி அவர்களின் ரத்தம், இந்த கல்லூரி செயலர் அவர்களின் ரத்தம். மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் சுந்தரராஜன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஐயா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னை கண்கலங்க வைத்தது. நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னால், உங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்று எதற்காக இங்கே வந்திருக்கிறேன், இந்த விழாவிற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால், ஏபிசி வீரபாகு என்ற ஒருவரின் அடையாளத்திற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். எந்த அளவிற்கு ஒரு மாமனிதனை போற்றுகின்ற விதமாக கல்வியை சேவையாக வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய பரிசாக நான் அதை கருதினேன். அந்த வார்த்தைக்கு எனது சிரம் தாழ்ந்தி அவரின் இரத்தம் என்ற முறையிலும் இந்த கல்லூரியின் முதல்வர் என்ற முறையிலும் உங்களை வருக வருக என்று என்னுடைய சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன், வரவேற்கின்றேன். ஒரு நல்ல கல்வியாளர், ஒரு சிறந்த பேச்சாளர், ஒரு சிறந்த மாமனிதரை இன்றைய பட்டமிழப்பு விழாவிற்கு அழைப்பு வந்தோம் என்று பெருமிதத்தோடு எனது உரையை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.